ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் கட்டாயமாக உன்கிட்ட பேசியே ஆகணுன்றதால தான் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன ஒரு தாயாக நினச்சி நான் உனக்கு நல்லது தான் செய்வேன்ற நம்பிக்கையோட நீ இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நீ எப்படி நிம்மதியாக சந்தோஷமாக அழகாக வாழலான்ற புரிதல் உனக்கு வந்துடும். எல்லா விஷயங்களும் திட்டமிடப்படாமல் நடப்பவிதான் நினச்சிக்காத. உன் வாழ்க்கையில் எதை எப்போ எப்படி நடத்தி கொடுக்கணுன்ற பல திட்டங்களை நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் எந்த விதத்திலும் நீ சோர்ந்து போயிட மாட்ட அல்லது தோற்று போயிட மாட்ட. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா எப்போதும் முடிவெடுத்துட்டேன். உன் நினைவில் நிலைத்திருக்கும் இந்த வராகி அம்மா உன் நினைப்புக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துறேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் விலை உயர்ந்த பொருட்களும் செல்வங்களும் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறதில்ல. சில பேர் தன்னை போலவே ஒரு நல்ல மனசுள்ள தனக்கான ஒரு துணையையும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க கூட பிறந்தவங்களாவோ நட்பாகவோ துணையாகவோ உறவாகவோ பெற்றவங்களாகவோ பிள்ளையாகவோ யாராக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் எல்லாருக்கும் அவங்க மனசை புரிஞ்சுக்கிற, அவங்களோட ஒத்து போகிற, அவங்க கூட நல்லா பழகக்கூடிய ஒரு உறவு தேவையல்லவா? அப்படிதான் உன் வாழ்க்கையில் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட, உன்கிட்ட மனசு விட்டு பேசக்கூடிய, சிரிக்கக்கூடிய, உனக்காக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு நல்ல மனிதரை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து நான் சேர்த்துறேன். நீ எப்போதும் எல்லா இடங்களிலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரிடமும் நன்றாக பேசு. பேசுறதுக்கு ஒருபோதும் பயப்படாதே. உன்னை சுற்றி இருக்கிற யாரிடமாவது நீ பேசும்போது இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்ளணும், இந்த உலகமும் அதில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்குன்ற பல விஷயங்களை, பல பாடங்களை உன்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இந்த உலகத்தில் யாராவது நம்ம கவனிக்க மாட்டாங்களா, யாராவது நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்களான்னு எத்தனையோ பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது பேசுகிறதுலையும் பழகிறதுலையும் உனக்கு என்ன தயக்கம்? யாராக இருந்தாலும் பேசு. எங்கேயும் யாருக்கிட்டையும் பேச நீ வெட்கப்படாத, யோசிக்கவும் செய்யாத. நீ பட்ட கஷ்டங்களும், நீ சிந்திய வியர்வையும், தூக்கமில்லாமல் நீ புரண்டு தவித்த இரவுகளும் இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சிறு தவறு நீ தெரியாமல் செஞ்சினா உடனே எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி கேட்குறதுக்காக உன்கிட்ட உன்னை தேடி வருவாங்க. அதனால் எப்போதும் யாரோ ஒருத்தர் உன்னை எங்கேருந்தோ ஏதோ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்ற அந்த நினப்பு உனக்குள்ளே இருக்கட்டும். எல்லா விஷயங்களையும் சரியாக செய்ய பழகு. ஒரு மனுஷன் தன்னுடைய வேலையை சரியாக திறமையை பயன்படுத்தி செய்யும்போது யாராவது எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இருந்து உன் தகுதிக்கும் திறமைக்கும் உரிய பதவி உயர்வையும் மரியாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் உனக்கு கொடுத்தே தீருவார்கள். தப்பு செஞ்சாலும் இதே போல யாராவது எங்கேயாவது இருந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்ற சிந்தனையும் ஞாபகமும் உனக்கு இருக்கட்டும் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதுக்காக கவலைப்படுவதை நிறுத்து. மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ, மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்களோ நீ யோசித்து வருத்தப்படாத. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும், ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறன்ற உன் வலியும் வேதனைகளும் எனக்கு தெரியும். உன் வாழ்வின் வளர்ச்சி தான் உன்னை விமர்சிப்பவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த பதிலாக இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னேறணுன்ற அந்த நினைப்போட உனக்கான செயல்களை எல்லாம் நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. எல்லா விதத்திலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க, உனக்கான வெற்றிகளை தர, உனக்கு முன்னேற்றத்தை தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தோட இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தவறான மனிதர்களிடம் நீ நல்ல பிள்ளையாக இருப்பதற்காக ஒருபோதும் வருத்தப்படாதே. யார் எப்படி இருந்தாலும் நீ அன்போடும் கருணையோடும் கனிவான மனசோடும் இருக்கும்போது நாளடைவில் அவர்களே உன் நடத்தையை பார்த்து ஒரு திருந்துவதற்கும் தப்பு செய்ய அவர்கள் மனது குத்தி காட்டுவதற்கும் அது ஒரு நல்ல காரணமாக இருக்கும். யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா அதற்கான பலனை கொடுக்காமலா போயிடுவேன்? யார் உன் வாழ்க்கைக்கு சரியானவங்களாக இருக்க மாட்டாங்களோ, யார் உன் வாழ்க்கையில் உன் கூட நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்னு தெரிய வருதோ சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலக தயாராகு. நீ தைரியமாக இருக்கும்போது
நான் உனக்கு சோதனைகளை கொடுத்து உனக்கான வழிகளையும் கொடுக்கும் போதும் நீ மனம் தளராம வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைய அழகான சொர்க்கமாக ஆக்கி தரப்போறேன். வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பம் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் எப்போதும் எல்லா இடங்களிலும் நீ நல்லவனாக இருப்பதை மட்டும் நிறுத்திக்காதே. நீ நல்ல பிள்ளையாக வாழும்போது அதற்குரிய நற்பலன் கண்டிப்பா உனக்கு கிடைச்சே தீரும். நீ செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் விதையாக மண்ணுக்குள்ளே விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. நாளைக்கு அந்த விதையெல்லாம் மரமாக வளர்ந்து மாறி உனக்கு நிழலாக இருக்குன்றதை மறந்துடாதே. நீ செய்கிற தானமும் தர்மமும் யாரும் பார்க்கலன்னு யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். அதே போல் நம்ம செஞ்ச தப்பை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது நினச்சி நீ செய்கிற விஷயங்களையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் இந்த வராகியம்மாவின் கண்களிலிருந்து மறைக்க முடியாது. நீ இன்னைக்கு செய்கிற நல்லதும் கெட்டதும் தான் நாளைக்கு உனக்கு மலராகவும் முள்ளாகவும் வந்து சேரும். எல்லாமே நீ விதைச்சதுதான்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீ செய்கிற விதைகளை, இன்னைக்கு நீ செய்கிற செயல்களை நல்லபடியாக செய்ய பழகு. மனசை மட்டும் எப்போதும் அமைதியாக வச்சுக்கோ. நீ மாடி வீட்டில் இருந்தாலும் சரி, பழைய குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, மனசில் நிம்மதி இல்லைன்னா எவ்வளவு கோடி கோடியாக காசு வச்சிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத வெறும் குப்பை தானே. பணம் சம்பாதிச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பணத்துக்காக ஓடணுங்கிறது தப்பு இல்லை. ஆனால் பணத்தை தேடி ஓடுறேன்னு அந்த ஓட்டத்தில் நீ உன்னை இழந்து விடக்கூடாது. உன்னையே நீ தொலைச்சிக்கிட்டு தப்பான ஆளா, மோசமான ஆளா, தவறு செய்யக்கூடிய பிள்ளையாக மாறிவிடக்கூடாது என் தங்கமே. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரும்போது இன்னும் அதை தெரியாமல் தவறான பக்கம் இழுத்து பெரிய முடிச்சா போட்டு விட்டுறாத. எது எப்படி இருக்கோ அதை அப்படியே அதன் போக்கிலேயே சரி செய்ய முயற்சி செய். எல்லாரையும் மாற்ற உன்னால் முடியாது. இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற அந்த கவலையே உன் மூளையை அரிக்கக்கூடிய கரையானாக மாறிடும். அதனால் நடப்பதை ஏற்றுக்கோ. எதை உன்னால் மாற்ற முடியாதோ அதை அப்படியே விட்டுவிடு. தேவையில்லாமல் யாராவது உன்கிட்ட சண்டைக்கு வரும்போதும் வாக்குவாதத்துக்கு வந்தாலும் கூட நீ மௌனமாகவே இருந்து அதை சமாளிக்க முயற்சி செய். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே நான் உனக்கான அழகாக அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். அடுத்தவங்களை மன்னிக்கவும் அவர்கள் செய்கிற தவறுகளை மறக்கவும் நீ தயாராக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். உன்னை யாரோ கஷ்டப்படுத்துகிறாங்க, உன் மனசை காயப்படுத்துகிறாங்கன்றதுக்காக நீயும் அவர்களைப் போலவே மாறிவிடாதே. யார் உன்னை கேலி பண்ணாலும், ஏளனமாக இலக்காரமாக பேசி உன்னை மட்டம் தட்டினாலும் எல்லாத்தையும் இந்த வராகியம்மா சரியான நேரத்தில் சிறப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ அமைதியாக பொறுமையாக இரு. ஏன்னா பொறுமையும் மௌனமும் தான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்கள். உன் பொறுமை கண்டிப்பாக உன்னை மனசளவில் வலிமை உள்ள ஆளாக மாற்றும். உன் மௌனமே உன்னை உணர்வு பூர்வமாக வலிமை உள்ள ஆளாக மாற்றும் என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும், அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை துணிந்து முயற்சி செய். வாழ்க்கை மிகவும் சிறியது. அதில் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பது ரொம்ப கஷ்டமானது. மகிழ்ச்சி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது, நிம்மதி கிடைக்குதுன்னா நீ அதுக்காக நேரத்தை ஒதுக்கி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உன்னை சோகமாக துடித்தாலும் நீ எதுக்கும் கலங்காம வாழ்க்கை தைரியமாக வாழணும். நல்ல மனநிலையில் நீ இருக்கும்போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். நீ கற்றுக்க வேண்டிய மிகச்சிறந்த கலையை உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கணுங்கிறது தான். எந்த அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் என் பொறுப்பில் எடுத்துக்குவேன். எல்லாராலும் அழகாக பேச முடியும், ஆனால் எல்லாராலும் அன்பாக நடந்து கொள்ள முடியாது. மற்றவங்களுக்கு உதவுற அந்த ஒரு கையும் மற்றவங்க வழியை புரிஞ்சுக்கிற அந்த ஒரு மனசும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர்கள். நீ அழகான பிள்ளையாக
எல்லாரிடமும் அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளை யாரு? ஒருத்தர் உன்னை மிகவும் மோசமாக நடத்துகிறாங்கன்னா நீ நிஜமாவே மோசமான ஆளோ அல்லது அதுக்கு தகுதியான ஆள் இல்லைனோ கிடையாது. நீ எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியும். ஒரு வேப்ப மரத்துக்கிட்ட போய் மாம்பழத்தை கேட்டால் கிடைக்குமா? வேப்ப மரம் கசப்பை தான் கொடுக்கும். அதே போல தான் சில மனிதர்களும் அவங்க உன்னை மதிக்கலை, உனக்கு மரியாதை கொடுக்கலன்னா அதை வச்சு நீ தப்பு நினச்சிக்க வேண்டாம். அவர்கள் வேப்ப மரம், அவர்களுக்கு நல்லது செய்ய தெரியாது, அவர்கள் கசப்பாகவே இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போகணும் என் செல்லமே. நீ ஓடிக்கிட்டே இருக்காம ஒரு இடத்துல நின்று அந்த நிலாவை பாரு. சில பேர் சொல்லுவாங்க அவங்களோட வாழ்க்கையில் அந்த நிலாவும் முக்கியம், நான் போகும் இடமெல்லாம் வரும்னு. அதே போல் நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு முக்கியமானவர்களை, நீ எங்கே போனாலும் உனக்கு ஆதரவாக உன் மேலே அன்பும் கருணையும் காட்டுபவர்களை உன் கூட வச்சுக்கோ. எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எப்படி இருந்தாலும் நீ நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையாக வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். என்னை நம்புனினா உன் வாழ்க்கையில் எல்லா மோசமான விஷயங்களையும் நான் சரி செஞ்சு மோசமான கஷ்டமான காலகட்டத்தையும் கடந்து வருவதற்கு இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் உன் கூட யார் இருக்காங்க, யார் உன்னை விட்டு போகிறாங்கன்றதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக இருந்துடு. இந்த உலகத்தில் யாராலும் உன்னை அவமானப்படுத்த முடியாது. அவங்க உன்னை திட்டுறாங்க, வசைப்பாடுறாங்க அல்லது அவமானப்படுத்துகிறாங்கன்னா நீயே அதை காதில் வாங்கிக்கிற. நீ அதை ஏற்க மறுத்து விட்டால் அது அவர்களையே போய் சேரும். நீ தேவையில்லாமல் அவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்கன்னு கவலைப்பட்டு அதை மனசில் சுமந்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போக வேண்டாம். யாராலும் என்னை சிறுமைப்படுத்த முடியாது, யாராலும் என்னை அவமானப்படுத்த முடியாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும். நான் என் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல நல்ல நிலைமையில வாழ்ந்து காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன்ற அந்த வைராக்கியத்தையும் நம்பிக்கையும் நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. உண்மையிலேயே நான் இப்போ இந்த உலகத்தில் நிறைய போதைப் பொருட்களுக்கும் மதுவிற்கும் அடிமையானவர்களை பார்க்குறேன். உண்மை என்னன்னா நிறைய பேர் அவங்க மனசில் வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து தப்பிக்கணும், வருத்தத்திலிருந்து விடுபடணும், நிஜ வாழ்க்கையிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காகவே இப்படிப்பட்ட மாயையான பொய்யான போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக மாறுறாங்க. போதைங்கிறது ஒரு தீர்வல்ல, அது கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கக்கூடிய ஒரு மறைவிடம்தான். அந்த போதை தெரியும் போது நிஜம் இன்னும் கொடூரமாக இருக்குன்றத என் அன்பு பிள்ளைகள் மறந்துட வேணாம். தேவையற்ற எந்த மோசமான கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் நீங்கள் அடிமையாக கூடாது. அன்பையோ பணத்தையோ அல்லது வெற்றியையோ மட்டும் துரத்திக்கிட்டு போகாத. உன் வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கூட தேடிப்போ. அதுதான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கும். எல்லாமே உன்னை சுற்றி நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை தேடி வரும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். மரியாதை இல்லாத இடத்திலிருந்து நீ விலகி இருப்பதே மிக சரியாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நீ எதிர்வினை ஆற்றாதே. அவங்க ஏதோ ஒன்று பேசுகிறாங்கன்றதுக்காக நீயும் பதிலுக்கு விவாதம் செய்யாதே. தேவையில்லாமல் அடுத்தவங்க வீட்டு கதைக்குள்ள அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ள மூக்கை நிலைக்காதே. உனக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்க நடக்குதுன்னா அந்த இடத்திலிருந்து அமைதியாக நீ விலகி நின்றுனாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கிறத நீ மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கவும் வேணாம், அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கவும் வேணாம். உனக்கான எல்லாத்தையும் இந்த வராகியம்மா இரவோடு இரவாகவே சரி செஞ்சு நாளைக்கு உனக்கான ஒரு நல்ல தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்.